ஃப்ரெண்ட்ஸ் இவர் பிசினஸ் விஷயமா ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது இவருடைய தம்பியும் தம்பியோடைய ஒய்ஃபும் பேக் பண்ணிட்டு வெளியே வராங்க. பார்த்தவர் எங்கே போறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்கிறாங்க. வெளியே போறீங்களா எதுக்காகன்னு கேட்கும்போது நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம்னு சொன்னோன்னே உனக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போய் வீடு பார்க்குறீங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுடைய மனைவி அங்கே வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வெளியே போறீங்கன்னு கேட்கும்போது பிரச்சனையே நீ தான், ஒன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீங்கள் தான் எங்கள் அண்ணன் கிட்ட பேசி அவருடைய மனசை கலைச்சிட்டீங்க. அன்னைக்கு நைட்டு எங்கள் அண்ணன் கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க நினைச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அதாவது இந்த பொண்ணு பிசினஸ் பண்றதுக்காக இந்த வீட்டை வச்சு நம்ம லோன் வாங்கிடலாம்னு சொல்லும்போது அவர் நான் சொன்னா என் தம்பி தட்ட மாட்டான், நாம இந்த வீட்டை வச்சு லோன் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதை கேட்ட இவர் இது உன் பேர்ல இருக்க வீடுங்கிறதால தானே என்கிட்ட கேட்காமே முடிவு எடுத்துன்னு சொல்லும்போது அவருடைய அண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து இது நாங்க பிசினஸ் பண்றதுக்காக இல்ல, நீங்க பிசினஸ் பண்ண பணம் கேட்டீங்க பாத்தீங்களா, அதனால தான் இந்த வீட்டை அடகு வச்சுன்னு சொல்றாங்க. அவருடைய அண்ணன் இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு, எனக்கு தான் சொந்தம், ஆனாலும் உனக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிறப்ப நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய தம்பி தான் செஞ்ச தப்பை நினைச்சு வருத்தப்பட்டு அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு.